இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மதியம் 12:42 மணி ஆகின்றது. அதனால் உங்களுக்கு நேரத்துக்கு லஞ்சு இல்லவே இல்லையே. எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இந்த முதலாக இன்று யாராவது இந்த ஆராதனை கலந்து கொண்டால் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வேண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் இன்று கேட்கக்கூடிய இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்தருளும். முதல் செய்தியை நான் ஒரு உத்தமனாக அல்ல, ஒரு பாவியாக இங்கே நின்று கொண்டு தாட்சியுடன் எடுத்து சொல்ல எனக்கு பலத்தை தாரும். இங்கே வந்திருக்க அனைவர் இதயத்திலும் நீர் பேசுமாறு மன்றாடுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். பொதுவாகவே நம்ம ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அது ஆலயமாக இருந்தாலும் சரி தான், ஏதாவது கோயிலாக இருந்தாலும் சரி தான், அதில் நுழையிறதுக்கு முன்னாடி ஐயோ நான் நல்ல நடத்தில் இருந்தால் தான் கடவுளை ஏற்றுக்கொள்வாரே, ஐயோ நான் ஒழுக்கமாக வாழலையே, ஒழுக்கமாக வாழ்ந்தால் தானே கடவுளை ஆசீர்வதிப்பார், நான் உத்தமனாக இருந்தால் தானே கடவுளை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற ஒரு எழுதப்படாத விதிகளைப் போல ஒரு அழுத்தத்தில் தான் நாம் வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்றோம். இந்த அழுத்தமானது வாழ்க்கையில் பல இடங்களில் வெளிப்படுகின்றது. உதாரணமாக வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நம்ம திறமைகளை மிகப்படுத்தி ஒரு ரெஸ்யூமை தயார் பண்ணி தான் நாம் வேலைக்கு விண்ணப்பிக்கின்றோம். சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியாவில் நம்மளோட வாழ்க்கையில் மிக சிறந்த தருணங்களை, நம்ம லைஃப்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸை தான் நம்ம வடிகட்டி போஸ்ட் பண்ணுறோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் என்னவோ இயற்கையாகவே கடவுளும் அப்படி தான் நம்மளை எதிர்பார்க்கிறார் என்று நாம் எண்ணுகின்றோம். நான் கடவுளை உணர வேண்டுமென்றால் நான் என் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், நான் நல்லவனாக நடந்தால் கடவுளை ஏற்றுக்கொள்வார், நான் நல்ல காரியங்கள் செய்தால் தான் கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்பது இதற்கெல்லாம் எதிர்மறையானது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? நாம் நம்மை உத்தமர்களாக காட்டிக்கொள்ளும் போதல்ல, மாறாக நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நம்முடைய பாவங்களை அறிந்து அதற்காக மனம் வருந்தி வரும்பொழுதுதான் கடவுள் நம் அருகில் வருகின்றார். இது கூட உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை என்பதை பற்றி இயேசு என்று நம்மிடம் பேசப் போகின்றார். இயேசுவோட சீடர்களில் இருந்தவர்களே ஒருவரான லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி புத்தகத்திலே அதிகாரம் 18 சாப்டர் 18 இயேசு சொன்ன வார்த்தையை நாம் இப்பொழுது அதை பார்க்க போகின்றோம். இந்த கதையில் இயேசு சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் மதம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய நம்முடைய எண்ணங்களை தலைகளாக மாற்றப் போகின்றது. அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா 18:9-10 வசனங்கள். தாங்கள் நீதிமான்கள், அதாவது ரைச்சஸ் பர்சன் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்கள் எல்லாரையும் கீழ்த்தரமாக எண்ணிய சிலரை குறித்து இயேசு இந்த உவமையை சொன்னார். 2 பேர் மன்றாடும்படி ஆலயத்திற்கு சென்றார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் வரி வசூலிப்பவன். மன்றாடுவதற்காக ஆலயத்திற்குள் சென்ற 2 மனிதர்களை பற்றி இங்கே இயேசு குறிப்பிடுகின்றார். முதல் மனிதன் பரிசேயன். பரிசேயன் என்றால்
மத சடங்குகளை துல்லியமாக கடைப்பிடிக்கின்ற ஒரு ஆன்மீகவாதி என்ற அர்த்தம். அதனால் பரிசேயன் என்ற வார்த்தைக்கு பதிலாக இனிமேல் நாம் ஆன்மீகவாதி என்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்தப் போகின்றோம். சமுதாயத்தின் பார்வையிலே இந்த ஆன்மீகவாதி ஒரு நல்ல மனிதன், எல்லா சட்டத்திட்டங்களையும் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவன், மிக முக்கியமாக கை சுத்தம் வாய் சுத்தம்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான தவறான காரியங்களிலும் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள எல்லா முயற்சிகளும் செய்கின்றவன். இந்த ஆன்மீகவாதி பெருமையோடு நின்று கொண்டு எவ்வாறு கடவுளிடம் மன்றாடுகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து அடுத்த வசனங்களில் பேசுகின்றார். அந்த பரிசேயன் நின்று கொண்டு, இறைவனே, நான் மற்றவர்களைப் போல் இராதபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நான் கள்வர்களையோ தீமை செய்கிறவர்களையோ விபச்சாரக்காரரையோ அல்லது இந்த வரி வசூலிக்கிறவனை போன்றவன் அல்ல. நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கின்றேன். எனது வருமானத்திலெல்லாம் 10 கொடுக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லி மன்றாடினான். இந்த ஆன்மீகவாதியோட மன்றாட்டை நம்ம கவனித்து பார்க்கலாம். அவன் தன்னுடைய ரெஸ்யூமேவை கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. தன்னுடைய சாதனைகள், தன்னுடைய பெருமைகளை பற்றி ஒரு சுய விளம்பர பட்டியலை தான் அங்கே அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். அவன் அங்கே கடவுளை மன்றாடுவதை நினைத்து கொண்டு, எப்படி நாம் சொந்த அழகை கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறது போல தான் இவன் தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய சாதனைகளையும் அங்கே விளம்பர பட்டியலாக சொல்லி அறிவித்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆன்மீகவாதி மறைமுகமாக கடவுளை அவன் வேண்டுவதை நினைத்து கொண்டு கடவுளிடம் பேசுவது என்னவென்றால், கடவுளை உமக்கு பிரியமான நடந்து கொள்வதற்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் பாருங்கள் என்று அவன் இங்கே கடவுளிடம் ஒரு வகையாக அவன் முறையிடுகின்றான். இப்போது இயேசு அந்த படத்தில் இருக்க மாதிரி 2வது மனிதனை அறிமுகப்படுத்துகின்றார். அவன் வரி வசூலிப்பவன். அன்றைய சமுதாயத்திலே வரி வசூலிப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்லாமல் மக்களால் மிகவும் அதிகமாக வெறுக்கப்பட்டார்கள். மக்கள் அவர்களை துரோகிகள், ட்ரைட்டர்ஸ் என்று அழைத்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மக்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை ஆட்சி செய்து கொடுங்கோல் ஆட்சிய ரோமை அரசாங்கத்தின் கீழே அந்த அரசாங்கத்துக்கு கைக்கூலிகளாக இந்த வரி வசூலிப்பவர்கள் அவர்களுக்காக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். மிக முக்கியமாக அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களை வரி வசூலித்தல் என்ற பெயரிலே அவர்களுடைய பணத்தை திருடி தங்கள் பைகளை நிரப்பிக் கொண்டார்கள். அதனால்தான் மக்கள் அவர்களை வெறுத்தார்கள். இந்த வரி வசூலிப்பவன் அவன் ஒரு பாவி, அது அவனுக்கும் தெரியும், சுற்றி உள்ளவர்களுக்கும் அவன் பாவி என்று தெரியும். ஆனால் அந்த வரி வசூலிப்பவனோ அந்த ஆலயத்துக்குள் எப்படி வந்து கடவுளிடம் மன்றாடினான் என்று இயேசு 13ஆம் வசனத்திலே பேசுகின்றார். ஆனால் வரி வசூலிப்பவனோ தூரமாய் நின்று வானத்தை நோக்கி பார்க்கவும் துணியாமல் அவன் தன் மார்பில் எடுத்துக்கொண்டு, இறைவனே, பாவியாக என்மேல் இரக்கம் காட்டும் என மன்றாடினான். இந்த வரி வசூலிக்கிறவன்கிட்ட கடவுளை காட்டுறதுக்கு என்று பெருமையான காரியம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய நன்னடத்தை பற்றி அவனால் அங்கே சொல்லவும் முடியாது. தன்னை மற்றவர்களோடு அவன் ஒப்பிட்டு பார்த்து தான் நல்லவன் என்று அவன் அங்கே சொல்லவும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் அங்கே அவன் தன்னோட அசுத்தமான பாவி என்ற யதார்த்த நிலையிலே கடவுளிடம் அவன் வந்து மன்றாடுகின்றான். கடவுளை, நான் உடைந்து போய்கின்றேன், எனக்கு உதவி தேவை என்று அவன் மன்றாடுகின்றான். இந்த கதை, இந்த பேரபிள் இயேசு சொல்லக்கூடிய இந்த கதையானது ஒரு சாதாரண நீதி கதையாக, ஒரு மாரல் ஸ்டோரியாக இருந்தால் எப்படி முடிந்திருக்கும்? இந்த வரி வசூலிப்பவன் வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு சென்று இந்த ஆன்மீகவாதி போல மிகவும் கஷ்டப்பட்டு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி செய்தான். இறுதியிலே கடவுள் அவன் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அந்த கதையை முடிந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகின்றார். அவர் அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவனல்ல, இவனே இறைவனுடைய பார்வையில் நீதிமானாக தீர்க்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி சென்றான். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த ஆன்மீகவாதி தன்னை நீதிமான்,
ரைச்சஸ் பர்சன் என்று நினைத்ததால், தான் கடவுளுக்கு முன்னாடி அவன் பரிசுத்தவான் என்று நினைத்ததால் தான் கடவுள் அவனை புறக்கணித்து விட்டார். அவன் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வரி வசூலிப்பவனோ, இறைவனே பாவியாக என் மேல் இரக்கம் காட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டதால் இறைவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். He was justified before God. நியாயப்படுத்தப்பட்டான். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இதை நான் மறுபடியும் சொல்கின்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சரியாக இதை கவனிப்போம். இந்த ஆன்மீகவாதியோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அந்த வரி வசூலிப்பவன் வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை நம்ம சொல்ல முடியலைங்களா? நிச்சயமாக அவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றான், கடவுள் கொடுக்க வேண்டிய காணிக்கை செலுத்துகின்றான், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்றான். அதே சமயத்தில் இந்த வரி வசூலிப்பவன் இது எல்லாத்துக்கும் முரண்பாடாக இருக்கின்றான், எல்லா பாவங்களும் செய்தவனாக இருக்கின்றான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த ஆன்மீகவாதி தான் நீதிமான் என்று, அதாவது தான் பண்ணுவதெல்லாம் சரி என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம் தவறு என்று அவன் நினைக்கின்றான். இவர்களைப் போல இல்லை, அவர்களைப் போல இல்லை, இந்த பாருங்கள், இந்த நான் வரி வசூலிப்பவன் போல் இல்லை என்று அவன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொண்டு தான் மற்றவர்களை விட சிறந்தவன், பரிசுத்தவான், நீதிமான் என்று அங்கு நினைக்கின்றான். கடவுளுக்கு முன்பாக யாருமே நீதிமான் ஆக முடியாது என்பதுதான் உண்மை. கடவுளுக்கு முன்பாக யாருமே ரைச்சஸ் பர்சன் கிடையாது என்பதுதான் உண்மை. கடவுளுக்கு முன்பாக யாருமே பரிசுத்தவான் இல்லை என்பதுதான் வேதம் சொல்கின்றது. கடவுள் சொல்கின்றார், எல்லாருமே பாவம் செய்ததால் என்னுடைய பரிசுத்தத்திலிருந்து கீழே தான் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். யாருமே கடவுளுடைய பரிசுத்தத்தை அடைய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அதனால்தான், அந்த காரணத்தினால்தான் கடவுள் அவனுடைய வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை அவன் பெருமையாக தன்னுடைய சாதனைகளை தான் அவங்க சொல்லி காட்டுகிறானே தவிர அவனிடம் எந்த விதமான தாழ்ச்சியும் கிடையாது. கடவுளை அடைவதற்கு, கடவுளை தெரிந்து கொள்வதற்கு, கடவுளை அனுபவிப்பதற்கு நம்முடைய பாவங்கள் தடையல்ல. அந்த பாவங்களுக்கு மனவருந்தி வரும் பொழுது, தாழ்ச்சியோடு வரும் பொழுது, அப்பொழுதுதான் கடவுள் நம்மை நியாயப்படுத்துகின்றார். கடவுள் பாவங்களை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை அவர் நேசிக்கின்றார். God hates sins, but He loves the sinners. இந்த வசனங்களின்படி நாம் நிச்சயமாக ஆன்மீகவாதி போல வாழ வேண்டுமா? நிச்சயம் வாழ வேண்டும். கடவுள் நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கை வாழ அழைத்திருக்கின்றார். பாவம் செய்த வாழ்க்கை வாழ அழைத்திருக்கின்றார். தர்ம காரியங்கள் செய்யதான் அழைத்திருக்கின்றார். நீதியான வாழ்க்கை வாழதான் அழைத்திருக்கின்றார். ஆனால் நான் இப்படி வாழ்வதனால, நான் இப்படியெல்லாம் வாழ்கிறதுனால எனக்கு என்னை நீதிமான் ஆக்குங்கள் என்று சொன்னால் கடவுள் ஆக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். காரணம் என்றால், நம்மளுடைய எந்த வாழ்க்கை முறைகளுமே நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கின்றமே தவிர, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நீதித்தன்மையை கடவுளுடைய நீதித்தன்மையை நாம் ஒப்பிட்டு பார்ப்பது கிடையாது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம எல்லாருமே அதிலே தவறிவிடுகின்றோம். இங்கே நான் நின்று கொண்டு பேசும்பொழுது நான் உத்தமனாக நான் இங்கே நின்று கொண்டு பேசவில்லை. நானும் ஒரு மாபெரும் பாவி என்ற அந்த நிலையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் பாவங்களுக்கு நான் தாழ்ச்சியுடன் கடவுளிடம் சென்று மன்னிப்பு கேட்டதால் தான் நான் கடவுளுக்கு முன்பாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன். கடவுளுக்கு முன்பாக நான் பரிசுத்தவான் அழைக்கப்படுகின்றேன். என்னுடைய முயற்சிகளினால் நான் நீதிமான் ஆக்கப்படுவது கிடையாது. என்னுடைய நீதித்தன்மைகளாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவது கிடையாது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகவாதி மதத்தின் உச்சியில் இருந்தவன் வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்பி சென்றான். சமுதாயத்தால் பாவி என்று ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன் கடவுளோடு சமரசமாகி அவன் நிம்மதியோடு வீட்டுக்கு திரும்பி சென்றான். நாம் கடவுளை எப்படி அனுபவிக்க முடியும் என்பதற்கு ஒரு புரட்சிகரமான உண்மையை கடவுளிடம் பேசியிருக்கின்றார். அந்த ஆன்மீகவாதி கடவுளை தவறவிட்டான்.
ஏனென்றால் அவனுடைய கைகள் அவனுடைய சாதனைகளாலும் பெருமையினாலும் நிரம்பி இருந்தது. அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை, அவனுக்கு ஒரு மீட்பர் தேவையில்லை. அவன் தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய சாதனைகளையும் எடுத்து சொல்ல கடவுள் ஒரு பார்வையாளராக தான் அவனுக்கு அங்கே இருந்தார். ஆனால் அந்த வரி வசூலிப்பவனோ கடவுளை அனுபவித்து சென்றான். ஏனென்றால் அவனுடைய கைகள் வெறுமையாக இருந்தன. கடவுளுக்கு கொடுப்பதற்கென்று அவனிடம் எதுவுமே கிடையாது. இந்த 14ஆம் வசனத்தை நம்ம மறுபடியும் ஒருத்தரை பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் அல்லன்னா அந்த ஆன்மீகவாதி அல்ல, இவனே, அதாவது இந்த வரி வசூலிப்பவனே இறைவனுடைய பார்வையில் நீதிமானாக தீர்க்கப்பட்டு, இறைவனுடைய பார்வையிலே நீதிமானாக தீர்க்கப்பட்டு, இந்த வரி வசூலிப்பவன் நீதிமானாக்கப்பட்டான். ஜஸ்டிஃபைட் பிஃபோர் காட், நியாயப்படுத்தப்பட்டான். இந்த நீதிமானாக்கப்பட்டான் என்ற வார்த்தை இயேசு இங்கே உபயோகப்படுத்தும் பொழுது நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்ட ரீதியான சொல்லை இங்கே பயன்படுத்துகின்றார். இந்த வரி வசூலிப்பவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான் என்றால் அவன் ஒரு பாவமும் செய்யாத உத்தமன் என்று அர்த்தம் கிடையாது. இயேசு இங்கே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டான் என்று சொல்வதற்கான காரணம் பார்க்குறதா ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. எதனால் அவன் நீதிமானாக்கப்பட்டான்? முதலாவதாக கடவுளோடு சரியான உறவை உடையவனாக மாற்றப்பட்டான். எப்படி? மன்னிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதால். மூன்றாவது, அவனுடைய கடந்த கால வாழ்க்கை சாதனைகளை பார்த்தல்ல, மாறாக அவனுடைய தாழ்மை நிமித்தம் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த வரி வசூலிப்பவன் தன் பாவங்களுக்கு மனம் வருந்தி வரும்பொழுது, தாழ்ச்சியோடு வரும்பொழுது இங்கே என்ன நடக்கிறதுங்க? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. கடவுளுக்கு முன்பாக அவன் சமரசமாகின்றான். அவன் கடவுளை அனுபவித்து சென்றான். ஆனால் ஆன்மீகவாதி தனது சாதனைகள் மற்றும் தற்பெருமை ஆகிய நிறைந்த ஒரு பாத்திரத்தை கடவுள் முன் கொண்டு வந்தான். அந்த பாத்திரம் ஏற்கனவே நிரம்பியிருந்ததால் கடவுளால் அதில் வேறு எதையுமே நிரப்ப முடியவில்லை. ஆனால் ஆன்மீகவாதி ஒரு காலியான பாத்திரத்தை கொண்டு வந்தான். அது ஏற்கனவே காலியாக இருந்ததால் கடவுளால் அதில் கிருபையை நிரப்ப முடிந்தது. இன்று நீங்கள் கடவுளை எப்படி அனுபவிக்க முடியும்? இதுவரை நீங்கள் கடவுளை அனுபவிக்காமல் இருந்தால், அடுத்து கடவுளை பற்றி பல சந்தேகங்கள் இருந்தால், இந்த இயேசு சொன்ன இந்த பேரபிள், இந்த ஓமை, இந்த கதையானது ஒரு அற்புதமான நற்செய்தியாகும். எனக்கு அது நற்செய்தியாக இருந்தது. அது கடவுளை அனுபவிப்பதற்கு, கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கான தொடக்க புள்ளி, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் முற்றிலுமாக பரிபூர்ணமாகி தான் வர வேண்டும், நான் பர்ஃபெக்டாக தான் ஆகி வர வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் கடவுளை வருவதற்கு ஒரு நேர்மையான இருதயம் இருந்தால் மட்டுமே போதுமானது. கடவுளை அனுபவிப்பதற்கு, கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு குறையற்ற ஒரு ரெசியூமே கடவுள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக உண்மையான இருதயம் மட்டுமே போதுமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக சரி செய்ய, அது வரைக்கும் நீங்கள் சரி செய்கிற வரைக்கும் நீங்கள் கடவுளை நோக்கி கூப்பிட காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் உங்களை குரலை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு வரவோ அல்லது உங்களை கடந்த கால பாவத்தை கழுவி கொண்டு வர வேண்டிய அவசியமோ கிடையாது. நாம் கடவுளை அனுபவபூர்வமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது பெருமை என்ற முகமூடியை கலற்றெறிய வேண்டும். அதை கலற்றெறியும் பொழுது தாழ்ச்சி வருகின்றது பெருமைக்கு பதிலாக. அதன் மூலமாக நாம் கடவுளிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அதன் மூலமாக இரக்கம் கிடைக்கின்றது. அதன் மூலமாக கடவுளுடைய சகாயம் கிடைக்கின்றது, அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கின்றது, அவரை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகுந்த அவமானத்தை தருகின்ற, சோகத்தை தருகின்ற, துக்கத்தை தருகின்ற, துன்பத்தை தருகின்ற பல காரியங்கள் இருக்கலாம். அது உங்களால் கைவிட முடியாத ரகசியமான
பழக்கங்களாக கூட இருக்கலாம். உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட வருத்தங்களின் துன்ப சுவடுகள் இன்னும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேனே என்று ஏமாற்றம் கொண்ட ஒரு மனநிலை இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலேயே அந்த பலவீனத்தோடையே நீங்கள் வருமாறு இயேசு உங்களை அன்புடன் அழைக்கின்றார். இயேசு மத்தேயு என்ற புத்தகத்திலே அவர் சொன்ன இன்னொரு வசனத்தை படிப்போம். 11:28. வருத்தத்துடன் மனபாரங்களை சுமந்து களைப்புற்றிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனபாரங்களை சுமந்து, இந்த மனபாரம் சொல்லும் பொழுது 2 வகையான மனப்பாரங்கள் நமக்கு இருக்கின்றது. ஒன்று உலகாந்திரிய மனப்பாரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதி, வருத்தங்கள், சோர்வுகள், ஏமாற்றங்கள், இதெல்லாமே மனபாரமாக நம்மளுக்கு இருக்கலாம். சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதை விட ஒரு மாபெரும் சுமையானது நமக்கு இருக்கின்றது. உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையை விட மாபெரும் பெரிய சுமை, அதை நாம் சுமந்து கொண்டு அடைந்து கொண்டிருக்கின்றோம். மிக மிக பாரமான சுமை அது நம்முடைய பாவம் என்ற சுமைதான். நீங்கள் இதுவரை செய்து கொண்டு வந்திருக்கின்ற பாவங்களுடைய சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். அல்லது கடந்த காலங்களில் செய்த பாவங்களுடைய அந்த மனசாட்சி மூலமாக உண்டாகின்ற அந்த குற்ற உணர்வுகளை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். கடந்த கால பாவத்தின் குற்ற உணர்வுகளோ, இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பாவத்தின் சுமைகளோ எதுவாக இருந்தாலும் அந்த முக்கியமான ஆத்மா சுமையை கடவுள் இயேசு கிறிஸ்து இங்கே கொண்டு வாருங்கள் என்கின்றார். என்னிடம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். உலகத்தில் யாருமே தர முடியாத இளைப்பாறுதலை இயேசு இங்கே எல்லாருக்கும் இலவசமாக தர காத்து கொண்டிருக்கின்றார். நான் நம்முடைய போலியான வேடத்தை கலைந்து போட்டுவிட்டு, கடவுளை என்னால் எதையுமே சரியாக செய்ய முடியவில்லை, நான் நடித்து களைத்து போய்விட்டேன், என்மேல் இரக்கமாயிரும் கடவுளை என்று சொல்லும் பொழுது ஒரு மாபெரும் அற்புதம் வாழ்க்கையில் நடக்கின்றது. நம்மை நாமே நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற பாரம் நம்மை விட்டு இறங்கி விடுகின்றது. அதற்கு மாறாக விவரிக்க முடியாத சமாதானம், அமைதியும், அதைவிட முக்கியமாக சம்பாதிக்கவே முடியாத உன்னதமான அன்பை நாம் உணரத் தொடங்குவோம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஜான் நியூட்டன், இந்த பாடலில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து ரொம்ப அருமையாக நம்ம கோயர் பாடினார்கள். இந்த ஜான் நியூட்டன் எழுதிய இந்த அமேசிங் கிரேஸ் என்ற பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடல். அது புள்ளி விவரம் சொல்லுகின்றது, வருடத்திற்கு 10 மில்லியன் டைம்ஸ், வருடத்திற்கு 1 கோடி முறையாவது இந்த பாடல் உலகமெங்கும் பாடப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற பாடல் எழுதியவர் தான் இந்த ஜான் நியூட்டன். இந்த ஜான் நியூட்டன் ஒரு காலத்திலே அடிமைகளை விற்று வியாபாரம் செய்து பிழைத்து வந்தார். கப்பல்களில் அடிமை ஏற்றி கப்பலுக்கு இவரை தலைமை தாங்கி கேப்டனாக இருந்து பல அடிமைகளை அவர் கடத்தி சென்று விற்பனை செய்து பெரும் பணக்காரரை வாழ்ந்து வந்தார். மிகவும் பாவமுள்ள ஒழுக்கமற்ற வாழ்க்கையை தான் இந்த ஜான் நியூட்டன் வாழ்ந்து வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதன் மூலமாக கிடைத்த கிருபையினால் அவர் வாழ்க்கை மாறி அதே இயேசுக்காக அவர் நற்செய்தியாளராக போதகராக அவர் மாறினார். அவர் எழுதிய பாடல்களில் மிக பிரசித்தி பெற்ற பாடல் தான் இந்த அமேசிங் கிரேஸ் என்ற பாடல். இந்த ஜான் நியூட்டனோட வாழ்க்கையின் இறுதி காலகட்டங்களிலே அவருடைய நினைவாற்றல் குறைந்து கொண்டே வந்தது. ஒரு முறை ஜான் நியூட்டனோட நண்பர் ஜான் நியூட்டனை பார்க்க வந்த பொழுது, ஜான் நியூட்டனுக்கு நினைவாற்றல் குறைவதை பார்த்த அந்த நண்பரை பார்த்து இந்த ஜான் நியூட்டன் சொன்னார், என் நினைவாற்றல் பெரும்பாலும் குறைந்து விட்டது, ஆனால் நான் 2 விஷயங்களை மறக்கவில்லை. நான் ஒரு பெரிய பாவி என்பதும் கிறிஸ்து ஒரு பெரிய இரட்சகர் என்பதும். My memory is nearly gone, but I remember 2 things, that I am a great sinner and that Christ is a great Savior.
பல ஆண்டுகள் கடவுளுக்காக இந்த ஜான் நியூட்டன் பல ஊழியங்கள், பல நல்ல காரியங்களை செய்தாலும் அவர் தன்னுடைய சாதனைகளை பற்றியோ தான் எழுதிய பாடல்களை பற்றியோ பெருமையாக பேசியதே கிடையாது. மாறாக அந்த ஜான் நியூட்டன் இயேசு கிறிஸ்து சொன்னது ஊமையில் வந்த அந்த வரி வசூலிப்பினை போலதான் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கடைசி வரை அவர் தேவனுடைய இரக்கத்தை அவர் சார்ந்து வாழ்ந்திருந்தார். கடவுளிடம் நீங்கள் வருவதற்கு, கடவுளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு உங்களுடைய குறைவற்ற மெருகூட்டப்பட்ட ரெசியூமே அவருக்கு தேவையில்லை. அவர் எதிர்பார்ப்பது உடைந்த ஆவியும் திறந்த மனதும் தான். God expects only the broken spirit and the open mind. இன்று நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்திலேயே நீங்கள் கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதற்காக நீங்கள் ஆடம்பரமான வார்த்தைகளையோ நீண்ட மன்றாட்டுகளோ ஜெபத்தையோ கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வரி வசூலிப்பவனை போல தாழ்ச்சி உள்ள உண்மையாக இருக்கக்கூடிய தைரியம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதும். உங்களுடைய பாவங்களை நீங்கள் எது செய்தாலும், எந்த பரிகாரம் செய்தாலும் அதை நீக்க முடியாது என்பதால் தான் கடவுளாய் இயேசு பரலோகத்திலிருந்தே பூமிக்கு மனுஷனாக அவதாரம் எடுத்து வந்து எனது பாவங்களுக்காகவும் உங்களுக்கு பாவத்துக்காகவும் அதற்கான விலையை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து மாபெரும் பரிகாரப்படியை அவர் அங்கே செய்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தது மூலமாக உங்களையும் என்னையும் கடவுளிடம் அவர் சமரசம் பண்ணி வைக்கின்றார், ஒப்புரவாக்கின்றார். He reconciles with God. அதன் மூலமாக கடவுளை நாம் அனுபவிக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பை இயேசு கிறிஸ்து தருகின்றார். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மாபெரும் பரிகார பலியினால்தான் நீங்களும் நானும் நீதிமான ஆக்கப்பட முடியும். We can be justified only by Christ's sacrifice on the cross. அதன் மூலமாக தான் நாம் கடவுளுடன் சமரசமாகி கடவுளை அனுபவிக்க முடியும். உங்களை நீங்களே தகுதியாக்கிக் கொள்கின்ற முயற்சியை கைவிட்டுவிட்டு உங்கள் வெறும் கைகளை கடவுளிடம் உயர்த்துங்கள். உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலேயே, உங்கள் பாவ வாழ்க்கையிலேயே, உங்கள் பலவீனத்திலேயே, உங்கள் வருத்தத்திலேயே, உங்கள் துக்கத்திலேயே இயேசு உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றார். கோபமுள்ள கடவுளாக அல்ல, இரக்கமுள்ள கடவுளாக, பாவிகளுக்கு நண்பர் என்று சொல்லக்கூடிய இயேசு காத்து கொண்டிருக்கின்றார். நாம் யாருமே உத்தமர் அல்ல, நம்ம யாருமே நீதிமான் கிடையாது. ஆனால் உங்களையும் என்னை நீதிமானாக்க, உத்தமனாக்க, பரிசுத்தவனாக்க, கடவுளை அனுபவிக்க அன்பான இயேசு காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த கடவுளிடம் நான் மன்றாடப் போகின்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கண்களை மூடி உங்கள் இருதயத்திலே, உங்கள் மனசுக்குள் நீங்கள் இந்த கடவுளிடம் மன்றாடுங்கள். இது உங்களுடைய இருதய சம்பந்தப்பட்டது, உங்களுடைய ஆன்மா சம்பந்தப்பட்டது, உங்களுடைய கடவுளுக்கான உறவு சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த ஒரு அருமையான கடவுளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான கடவுளே, இதோ இந்த ஊமை மூலமாக ஆன்மீகவாதி அவன் எவ்வாறு தன் பெருமைகளால் கடவுளுக்கு முன் நின்றான், தன்னை அவன் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தான் நீதிமான் என்று நினைத்து கொண்டான், பரிசுத்தவன் நினைத்து கொண்டான். அதே சமயத்திலே உடைந்த நெஞ்சோடு, நொறுங்குண்ட நெஞ்சோடு மாபெரும் பாவியாக இருந்த அந்த வரி வசூலிப்பவனோ, கடவுளே மேல் இரக்கமாயிரும், நான் பாவி என்று அங்கே கொண்டாடினான். இது ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு முன்பாக அந்த வரி வசூலிப்பனை போல, அந்த பாவியைப் போல நாங்கள் வருகின்றோம். நாங்களும் பாவம் செய்திருக்கின்றோம், பல பாவங்களுக்கு விரோதமாக செய்திருக்கின்றோம். பாவத்தின் குற்ற உணர்ச்சிகளை விரட்டி கொண்டே வருகிறது. தொடர்ச்சியாக பாவத்திலே நாங்கள் இருந்து விடுபட முடியாமல் அதுக்கு அடிமையாக இருக்கின்றோம். எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கவும், எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் வல்லமை கொண்ட இயேசுவிடம் நாங்கள் வருகின்றோம். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். நாங்கள் செய்த சகல பாவங்களையும் நீ அறிந்திருக்கின்றேன். நான் உமக்கு முன்பாக மறைக்க முடியாது என்று எனக்கு தெரியும்.
நான் எந்த பெருமையும் பாராட்ட முடியாது என்று எனக்கு தெரியும். மக்களுக்கு முன்பாக நல்லவனாக நடிக்க முடியும், ஆனால் உமக்கு முன்பாக நல்லவன் நடிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். எனக்கு தாழ்ச்சியை தாரும். இருதயத்திலே நீதாமே கடின இதயத்தை நீக்கிவிட்டு இலகிய இதயத்தை தாரும். மனம் உடைந்து வரும்பொழுது, தாழ்ச்சியாக வரும்பொழுது நீ இருக்கரம் கொண்டு நீ ஏற்றுக்கொள்கிறீர் என்று நான் இன்று கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதோ நானும் எல்லோரும் உண்மை அனுபவிக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உறவுக்காக இயங்குகின்றோம். நாங்கள் படைக்கப்பட்டதே உமது உறவை நாங்கள் அனுபவிக்க தான். இது இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களை மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். நீ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். கள்ளத்தனம் தடையில்லை கடவுளை காண, கள்ள கபடமும் தடையில்லை கடவுளை காண, காம விகாரமும் தடையில்லை கடவுளை காண. என் பெருமையே காரணம் கடவுளை காண தடையாக இருப்பது. என்னுடைய செருக்கு தான் தடை கடவுளை காண. அதோ என்னிடம் இருக்கின்ற செருக்கையும் பெருமையை ஆண்டவரை எடுத்து போட்டு விட்டு, ஆண்டவரே என் தாழ்ச்சியான இதை தாரும். தாழ்ச்சியான இதயம் கூட நீ தருவது தான் ஆண்டவரே, என்னால் முடியாது. இதோ உண்மை அனுபவிக்க நான் ஆசையாக இருக்கின்றேன். இன்றுதாமே என்னுடன் பேசும். இயேசுவோடைய மாபெரும் மாட்சி மிகுந்த விலைமதிக்க முடியாத அவருடைய பேரிலே மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். யாராவது இன்று இந்த மன்றாட்டிலே கலந்து கொண்டு உண்மையிலே ஆண்டவரை நீங்கள் அனுபவித்திருந்தாலோ அல்லது அனுபவிக்க ஆசைப்பட்டாலோ தயவு செய்து நீங்கள் என்ன கேள்வியில் இருந்தாலும் தயவு செய்து என்னிடம் வந்து நீங்கள் பேசலாம். கடவுளை அனுபவிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நொடி கூட தாமதம் செய்யாதீங்க. உலகம் தராத சமாதானத்தையும் அனுபவித்தர கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். அதோடு கூட முடிந்தால் நீங்கள் நற்செய்தி தொடரில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் பல விதமான கேள்விகளுக்கு நிச்சயமாக அது விடை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த கடவுளுடைய அனுபவத்தை மட்டும் நாம் தயவுசெய்து தவறவிட வேண்டும் என்று கூட அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.